கண்பானவர்களே, பிதாவாகிய தேவன் குமாரனா இயேசு கிறிஸ்துவுக்கு தமது ஆவியை எப்படி கொடுத்திருந்தா? அளவில்லாமல் நினைக்கலாம். அவருக்கெல்லாம் அளவில்லாமல் கொடுத்திருக்கிறாரு. அதனால என்ன செய்யறாங்க? வாயத்திறந்தா தேவனுடைய வார்த்தைகளையே பேசிக் கொண்டிருக்கிறான்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தேவன் எப்படிதான் கொடுத்திருக்கிறாரு? சம்பூர்ணமாக, அளவில்லாமல் தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு எப்படி கொடுக்கப்பட்டதோ அப்படிதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தீத்துக்களின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. தீத்து 3 சீக்கிரமா வாசிக்கிறீங்களா? அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மை சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். எப்படி கொடுத்தருளினாரா? சம்பூர்ணமா, குறைவாக அல்ல. புரிஞ்சுக்கோங்க. இயேசுவுக்கு எப்படி அருளப்பட்டதோ அதே போலதான் உங்களுக்கு எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் சம்பூர்ணமாய் அருளப்பட்டிருக்கிறார். ஆமென். இதற்காக தேவனுடைய வார்த்தைகளை பேச ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தைகளை பேசுங்க. இயேசுவை போல அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தைகளை பேசுங்க. விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசுங்க. ஆமென். தேவனுடைய வார்த்தை என்ன வார்த்தை? விசுவாசத்தின் வார்த்தை. அந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே என்று பவுல் எழுதுகிறார். தேவனுடைய ஆவியானவர் கொடுத்து பேசப்படுகிற வார்த்தை அது என்ன வார்த்தையா இருக்கும்? விசுவாசத்தின் வார்த்தை. ஆமென். காலை அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், சுவாசத்தின் வார்த்தைகளை அவர் பேசினார். காலேஜ் நீங்க பார்க்கும்போது யோசனை காலேஜ் பார்க்கும் பொழுது அந்த போய் வந்த தேசத்தை குறித்து அவர் சாட்சி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? உடனே அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம், எளிதில் அதை என்ன செய்து கொள்ளலாம், ஜெயித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 4:13 பவுல் எழுதுகிற பொழுது, நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து சுவாசிக்கிறபடியால் என்ன செய்கிறோம்? பேசுகிறோம். அல்லேலூயா. அப்ப அந்த கர்த்தருடைய ஆவியானவர் வரும் பொழுது நம்முடைய வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வருகிறது? சுவாசத்தின் வார்த்தைகள் வருகிறது. அது வரைக்கும் பாருங்க, அபிசுவாசத்துல உச்சகட்டமாயிரும். எப்போ தேவ ஆவியை நிறைஞ்சு நீங்க வார்த்தைகளை பேசுறீங்களோ அந்த வார்த்தைகள்லாம் எப்படி இருக்கும்? சுவாசத்தின் வார்த்தையாக இருக்கும். அவிசுவாசத்தின் வார்த்தைகள் ஒருபோது நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வர அதை புரிஞ்சுக்கணும். சுவாசத்தின் வார்த்தைகள் தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையை மலர செய்யும், துளிர் விட செய்யும். நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை தேவனுடைய வார்த்தைகள் தான் இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்க. வார்த்தை தான் அதில் வார்த்தை அந்த